ஏசாயாவுக்கு போடுகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விசித்திரமான ஒரு நாள். ஏன் கேட்டால், எனக்கு என்னுடைய கூட்டத்தில் பாடக்கூடிய அன்பு மகள் ஏஞ்சல் வந்திருக்கா. அவள் கணவரோடு வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் கூப்பிட்டு ஒரு ஜெபமணியில் வாங்க, 2 பேர் வாங்க. திருமணத்துக்கு பிறகு அவங்க வந்திருக்காங்க. அன்னைக்கு பங்களா சுரண்டை அன்பு மகளுக்கு சுரண்டை அருமையாக பாடுவா. ஒரு பாடலில் பாடுவா. அவள் கணவரும் நிற்பார் பக்கத்தில். வா மகளே வா. ஏன் ஒளிஞ்சு போயிருந்த? பாட்டு பாடு. ஹல்லேலூயா. அருமையான மகள் பாடினதை கேட்டீங்கல்ல. நான் இந்தோனேஷியா போயிருக்கும்போது ஒரு தமிழ் சங்கம் ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அந்த கூட்டத்துக்கு நான் அழைச்சிருந்தார் ஒரு போதகர்.
தமிழ் சங்கத்துக்கு போயிருக்கும்போது இந்த அருமையான பாடல் அங்கே ஒரு மகள் பாடினா ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த பாடலை ஞாபகமாக பாடணும்னு சொல்லி ஆசை. கர்த்தர் விசேஷத்தை கரங்கொண்டு வழிநடத்தி காத்து கொள்வார். எல்லோருக்கும் சந்தோஷம் தானே? ஆலயம் சீக்கிரம் கட்டப்படணும் இல்லை? எல்லோருக்கும் ஆர்வமாக இருக்கீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ராஜா உன் மாளிகையில் நான் பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் நான் பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை உங்களுக்கு தான். ஆராதனை 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 நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கு நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. யெகோவானுக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்போ உங்களுக்கு தான். உங்களுக்கு தான்.
பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஒசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஒசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை 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 அப்பா ராஜா உன் மாளிகையில் ராமகளாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் ராமகளாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கா சமூகத்து நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. இந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. விசேஷமாக முக்குடல் திருச்சபை பிள்ளைகளுக்கு வருகிறோம் சாமி. ஒவ்வொருவரையும் விசேஷித்த கரங்கொண்டு வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. கிருபைக்குள் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த இடத்தை நினைக்கும் போது அடிக்கடி என்னுடைய பிறகு தினகரன் ஐயாவுடைய ஞாபகம் தான் எனக்கு அடிக்கடி வரும். முக்குடல் நினைக்கும் போதெல்லாம் எவ்வளோ பெரிய தேவ மனுஷன். 1974 வருஷத்தில் கூட்டம் நடத்தி சுக்கலார் பீடி கம்பெனியுடைய முதலாளி அம்மா அந்த காலத்து 20,000 செக் கொடுத்தாங்களாம். அந்த காலத்து 20,000 செக் கொடுத்தாங்களாம். ஐயா மீட்டிங்கை மாடிலேருந்து பார்த்தாங்களாம். பார்த்து அவங்க மீட்டிங்கோட அற்புதங்களெல்லாம் பார்த்துட்டு 20,000 கொடுத்தாங்களாம். ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். அப்படிப்பட்ட தேவ மனுஷன் பூமியில் வந்து உங்களை ஆஸ்வதிச்சுட்டு போயிருக்காரு. அவன் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டணும் இல்லை, அது எல்லோரும் ஒரே முயற்சியாக இருக்கணும். 2 கட்டமாக 3 கட்டமாக பிரிவினைகளே மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது. இன்றைக்கி திருச்சபை மக்கள்கிட்ட பிரிவினைகள் தான் ஜாஸ்தி. நான் பெரியவன், நீ பெரியவன், நான் நினச்சி செய்ய முடியுமா, நீ நினச்சி செய்ய முடியுமா, இப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது வாழ்க்கை இல்லை. ஒரே கிறிஸ்தவ சமுதாயம் கடவுளுக்கு பிரியமாக வாழணும், ஆண்டவர் உண்மையாக நேசிக்கணும், மற்ற மக்களுடைய கடவுளுடைய ராட்சியம் கட்டப்படணும். இதைத்தான் மனுஷன் பாரத்தில் விளமை ஒழிய ஒரு மனுஷனால் காரியத்தை கட்ட முடியாது. இல்லை, எல்லா மக்களும் பாருங்கள் சுய லாபத்துக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம ஜெயிச்சு வந்தால் என்ன கிடைக்கும், நம்ம சபையில் இருந்தால் என்ன கிடைக்கும், இதைத்தான் நினச்சி வராங்க ஒழிய ஒரு நாள் எத்தனை ஆத்துமாக்கள் கடவுளுக்கு வரும் அதைத்தான் நினச்சி பார்க்கணும். எத்தனை ஆத்துமாக்கள் கடவுளுக்கு நான் கொண்டு வருவேன், சாட்சியாக கொண்டு வருவேன், மகிமையோட வாழ்க்கை நீ வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வேணும், வாஞ்சியான வாழ்க்கை வேணும். இன்றைக்கி நிறைய திருச்சபைகள் குழப்பங்கள் கஷ்டங்கள் ஏன் கேட்டால் ஒரு மனமான இருதயங்கள் மக்கள்கிட்ட இல்லை, ஒரே விதமான சிந்தனை உள்ள மக்களாக இல்லை. ஏதோ வாழ்கிறாங்க, எப்படியோ வாழ்கிறாங்க. இதுதான் வாழ்க்கையை வாழ்கிற வழிய கடவுளுக்கு சாட்சியாக என்னத்தை சாதனை பண்ணோம், ஒவ்வொரு மிஷினரிகள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தர் என்ன பாடுபட்டாங்க, ஒவ்வொருத்தர் என்ன காரியத்தை செய்தாங்க, அதை நினச்சி வாழ்க்கையில் பார்க்கணும். நான் வாழ்கிற வாழ்க்கையில் தேவனுக்காக என்ன செய்ய முடியும், என்னால் ஆண்டருக்காக என்ன செய்ய முடியும், இதைத்தான் மனுஷன் நினச்சி வாழுமே ஒழிய
சுய இஷ்டமாக வாழ்ந்தனா குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. குடும்பங்கள் சபிக்கப்பட்ட நிலையில் போயிடும். இன்றைக்கி அநேகம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை. நான் வரும்போது தானியேலை குறித்து தியானிச்சுட்டு வந்தேன். தானியேலை குறித்து தியானிச்சுட்டு வந்தேன். தானியேல் 9:23 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, தானியேலை பார்த்து, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் ஆண்டவர் சொல்கிறாரு. எனக்கு மிக பிரியமானவன் ஆண்டவர் சொல்கிறாரு. 9 வரங்களை பெற்ற மனுஷன், தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்த மனுஷன், ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன், உண்மையாகி வாழ்ந்த மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷனாண்டு சொல்கிறாரு, நீ எனக்கு பிரியமானவன் சொல்கிறாரு. மோசே குறித்து பார்க்கும்போது எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள். 430 ஆண்டு காலம் அடிமைத்தன மக்கள் வாழ்கிறாங்க. அந்த எகிப்து தான் மீட்டு கொண்டு வரான். மீட்டு கொண்டு வரும்போது கூட மக்கள்கிட்ட ஒருமனமான ஒற்றுமைகள் இல்லை, ஒருமையான எண்ணங்கள் இல்லை. அவன் என்ன சாதனை பண்ணான், நமக்கு என்ன சாதனை பண்ணான்னு நினச்சானே ஒழிய தேவனுக்கு பிரியமான மனுஷன் அவன் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார்ல, ஆண்டவர் தெரியல. எண்ணம் 12:7 எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மோசே குறித்து ஆண்டவர் சொன்னார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் நான் வாழ்ந்தான்னு சொன்னார் மோசே. அதுதான் வாழ்க்கை. நீ வாழ்கிற வாழ்க்கை உண்மை உள்ள வாழ்க்கையை வாழணும் ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 28:20 வாசி பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறது தீக்கிறவனும் ஆக்கிரகி தப்பான். இன்றைக்கி மனுஷன் உண்மை இல்லாத மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பணம் 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 பணிச்சு மனுஷன் வாழ்கிறான். கிறிஸ்தவ சமுதாயத்தில் வாழ்கிற நீ தேவனுக்கு சாட்சியுள்ள மகனாக வாழணும், மகிமையுள்ள மகனாக வாழணும், எத்தனை லட்சியத்தோடு வாழணும். இன்றைக்கி இந்த அருமையான பிள்ளைகளை நான் அழைச்சாங்க. நான் தான் டேட்டை மாற்றி கொடுத்தேன். இன்றைக்கி எனக்கு வர முடியாத சூழலை, சரீர பலகீனம் ஒன்று, உடல்நல சரியில்லாத பலகீனம். எங்கள் ஸ்கூலில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு 12 மணிக்கு மேலே தான் சென்னை விட்டு கிளம்புனேன். மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் ஏர்போர்ட்டுக்கு வந்து டக்குன்னு வந்து வாகக்குளத்தில் ஒரு கடை திறந்துட்டு இங்கே வந்திருக்கேன். இவ்வளவு பலவீனாக இருந்தால் கூட என்னோட ஒரு மயிராக்கின்னு கேட்டால் கடவுளுக்கு சாட்சியை ஓடுற ஓட்டம் கொஞ்ச நாள் தான் ஓட்டம். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 90:10 வாசிக்கிறது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மதியால் 80 வருஷமாக இருந்தாலும் பாடு வேதனை தான். பாடு வேதனை உள்ள அளவு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு 74 வயசாகுது. இது உதவி இல்லாமல் யாரும் வரவே முடியல. யாராவது 2 பேர் கூட எப்பவும் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. காரில் ஏற முடியலை, இறங்க முடியலை, பல கஷ்டம். அப்படி இருந்தால் கூட கடவுளுக்காக ஓடிடணும். நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு ஓடிடணும். ஆண்டு கேட்பார்ல, நம்ம மறித்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து பரலோகத்துக்கு ஆண்டு நான் நரகவாசலையோ பரலோகத்தை நிற்கும் போது ஆண்டு கேட்பார்ல, உனக்காக நான் மறித்தேனே, உனக்கு ரத்தம் சிந்தினேனே, நீ எனக்கு என்ன பாடுபட்டா, நீ எனக்கு என்ன செய்ய ஆண்டு கேட்பார்ல. அந்த ஆண்டுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. நிறைய மக்கள் வாழ்க்கையில் உண்மை இல்லை, ஊழியக்காரன் வாழ்க்கையில் உண்மை இல்லை, திருச்சபை மக்கள் வாழ்க்கையில் உண்மை இல்லை. உண்மை இல்லாத வாழ்க்கை நீ வாழ்ந்தனா உன் குடும்பமே ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. பிள்ளைகள் ஆசீர்வதித்த நிலைமையில் போக முடியாது. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கணும் பாக்கியவான், உன் கைகளில் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டிலும் கனதும் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்தய செடி ஒலிமர கன்றுகளை போலும் இருப்பார்கள். இது கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலும் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனோட நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். அது மாத்திரமல்ல, நீ பிள்ளைகளையும் எருசலேமுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பான். விதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான், கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்தான், கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்தான் அப்படி வாழ முடியுமே ஒழிய பணத்துக்கு நீ ஆசைப்பட்டு பணத்தோடு நீ வாழ்வாயானா உன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட முடியாது, சாபமாக போயிடும். அது மாத்திரம் கொடுத்த ஊழியத்தை, ஆண்டவர் உனக்கு என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ அந்த ஊழியத்தை உண்மையாக வாழணும். அரசியல் நாங்கள் வந்தோம், அரசியல் பணத்தான் வந்திருக்கோம், எங்களுக்கு தேவையே அரசியல். இது அரசியல் இல்லை. அரசியல் சாக்கடை வெளியே. இது திருச்சபை. ஆண்டவர் ரத்தத்தை சம்பாதிச்சு திருச்சபை. இந்த திருச்சபையில் நீ அரசியல் பண்ணணும்னு நினச்சி வந்தேன்னா நீ வாழவே முடியாது, ஒரு ஆசீர்வாதமே இருக்காது. நீ யாராக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், உண்மையான வாழ்க்கையா, சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும். எங்களுக்கெல்லாம் எத்தனையோ பாடுகள், எனக்கெல்லாம் எத்தனையோ வேதனை, எத்தனையோ விதமான கஷ்டங்கள், அவைகள் மத்தியிலும் கூட வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். நான் அதை விட்டு பின் வாங்கிறது இல்லை. எவ்வளோ கஷ்டம் தான் வந்தது, எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு நாளும் அவனுடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி செல்றதில்லை. ஏன்னா அந்த ஒரு வாழ்க்கையும் கடவுளுக்கு பிரியமானவன். தானியேலை பார்த்து அவன் சொன்னார்ல, நீ எனக்கு பிரியமானவன்னு சொன்னார்ல. வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் போது, பின்பு அவனை தள்ளி, யானை தள்ளி, சவுலை தள்ளி, ஈசாயின் குமாரி தாவீதை தெரிந்து கொண்டு அவன் எனக்கு சித்தமான செய்வான் என்று சொல்வது மாத்திரமல்ல, அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் சொன்னார் தாவீதை.
இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொன்னார். நான் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டு கேட்குது, ஆண்டவரே உடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக வாழ்கிறேன்னா, உங்களுடைய சித்தப்படி வாழக்கூடிய மனுஷனாக வாழ்கிறேன்னா, உங்களுடைய அன்பை தெரிந்து விட்ட மனுஷனாக வாழ்கிறேன்னா, ஒவ்வொரு நாட்களும் கேட்பேன், ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரே இனி இருதயமுக்கு பிரியமான இருதயமாக இருக்கட்டும், உங்களோட வாழக்கூடிய இருதயமாக இருக்கட்டும், ஒரு சாட்சி உள்ள இருதயமாக வரட்டும். அப்படிதான் ஆண்டவரை கேட்குறேன். அப்படிப்பட்ட மக்களாக வாழணும். அப்புறம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். பாவம் செய்யாத மனுஷன் உலகத்தில் இல்லை, எல்லாம் பாவம் தான். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவம் ஒன்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும்னு கேட்ட ஒரே அவதாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் ஒருத்தர் தான் கேட்டார், என்கிட்ட பாவம் குற்றப்படுத்த முடியுமான்னு. ஒரு அவதாரங்கள் கேட்கல, ஒரு அரசியல் தலைவர்கள் கேட்கல, ஒரு தெய்வங்கள் கேட்கல, ஆண்டவர் கேட்டார். ஆனால் ஆண்டவர் மாத்திரம் உண்மையாக வாழ்ந்தார். எல்லா மனுஷனும் பாவம் செய்தாங்க, ஆனால் மனங்கசந்து அழுதான். தாவீது பத்சேபாள் காரியத்தில் விதத்தில் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 11 வாசிக்கும் போது உபிரிவேல் நிற்கிறான். ஒரு நாள் மாடியில் தன் வீட்டில் மாடியில் போய் நிற்கிறான். தூரத்தில் பார்க்கும் மனுஷியை பார்த்து யாருன்னு கேட்கான். இன்னாருடைய மனைவின்னு சொன்ன உடனே சொல்லவே தப்பு செய்கிறான். தப்பு செய்துன்னு ஆண்டவர் கண்டிக்காரில்ல. வேதத்தில் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 12 வாசிக்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் ஒரு காரியத்தை, ஒரு கதையை வந்துட்டு சொல்கிறாருல்ல. என்ன கதை சொல்லாரு? ஒரு பெரிய மனுஷன் உலகத்தில் வாழ்ந்தான், பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன். அவருக்கு ஆடு மாடுகள் திரளான செல்லுங்கள் செல்வெல்லாம் இருந்தது. அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு 7 குடியானவன் இருந்தான். அவன் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுருந்தான். அந்த ஆட்டுக்குட்டியை மடியில் படுக்கும், வாயில் கொடுக்க ஆகாரத்தை எடுத்து சாப்பிடும், அப்படி வளர்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் திடீர்னு அந்த ஐஸ்வரன் வீட்டுக்கு ஒரு பெரிய விருந்தாளி ஒருத்தர் வந்தான். விருந்தாளி வந்தால் எத்தனையோ ஆடு மாடுகள் இருக்குது, பண்ணை இருக்குது, ஒரு ஆட்டை எடுத்து அடிச்சிருக்கலாம். அவன் அந்த செய்யலை. அந்த 7 குடியான வளர்த்த அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டு தான் சாப்பாடு கொடுத்தான். அவன் தாவீது ராஜாவுக்கு என்ன கோபம் வருது. கோபம் வந்தது மாத்தமல்ல, அவன் யார்? அப்படி மனுஷ கொல்லப்படணும், சாகடிக்கணும்னு சொல்கிறான். அப்போ தான் தீர்க்கதரிசி நாத்தான் சொல்கிறான், நீயே இந்த மனுஷன். உலகத்தில் ஆண்டவர் எவ்வளோ உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்காரு, எவ்வளோ சம்பாத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளவோ இது மாதிரி காரியம் செஞ்சுருக்காரு. அந்த 7 மகன் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்தான். அந்த ஆட்டுக்குட்டியை மடியில் படுத்து கொஞ்சிருந்த ஆட்டுக்குட்டியை நீ பலியிட்டிட்டீடா சொல்லும்போது மனங்கசந்து அழுது கண்ணீர் விட்டு அழுதான். மனங்கசந்து அழுதுன்னு ஆண்டவருடைய பாவத்தை மன்னிக்காரு. மன்னிச்சது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கமில்ல, 1 ராஜாக்கள் 15:5 வாசிக்கும் போது, என் தாசனாகிய தாவீதோ அப்படிப்பட்டவன் அல்ல, உரியாவின் மனைவி பத்சேபாள் காரியத்தை தவிர என் வீட்டில் இங்கு உண்மையுள்ளவனாயிருந்தான். உண்மை ஆண்டவரே சாட்சி கொடுத்தார்ல. அவனுக்கு எத்தனையோ பாடுகள் வந்தது, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது, வேதனை வந்தது. அவைகளில் மத்தியிலும் கூட ஆண்டவரை பின் வாங்கவே இல்லை. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு வழியோ சத்தியமோ ஜீவனோமே, தாமே வழியோ சத்தியமும் ஜீவனோமே. துன்ப பெருக்கேலே சொந்திடாரே, அன்பர் அறியாமல் வந்திடாரே, துன்ப பெருக்கிலே சொந்திடாதே, அன்பறியாமல் வந்திடாதே, கள்விழிவுலா பாதுகாப்பே எந்தனரே, காத்திடுவே இந்தனரே. அன்பரா இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக
அவர் பாதையோடு அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடு தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே முச்செடி போல பற்றிடுமே மோசமாடையாய் முற்றிலுமே முச்செடி போல பற்றிடுமே மோசமாடையாய் முற்றிலுமே ஏங்கிடாதே நீ நேசரது தூங்குவாரே ஏங்கிடாதே நீ நேசரது தூங்குவாரே அன்பரா இயேசுவை பார்த்து கொண்டு இல்வமாக அவர் பாதையோடு அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு தாங்கி வழியும் சத்தியமும் ஜீவனுமே தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே சுற்றிலும் சத்தரு சொந்திடினோ வியாகுலம் வல்லை வீரண்டிடினோ சுற்றிலும் சத்தரு சொல்லிடினோ வியாகுலம் வல்லை வீரண்டிடினோ ஞானேசரதில் நின்ற சத்தம் இந்திடுவார் இன்ப சத்தம் அன்பரா இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு அன்பரா இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாவீதுக்கு எத்தனையோ பாடு, எத்தனையோ கஷ்டம். சவுலுடைய சொந்த மாமை, பொன் கொடுத்த மாமை, அவன் விரட்டி விரட்டி சாகடிக்க அழைக்கிறான். வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 23 வாசித்து பார்த்தீங்கன்னா, தன் மைத்திரன்ட்ட யோனத்தனை சொல்லுவான், தாவீது சொல்லுவான், எனக்கு மரணத்துக்கு ஒரு அடி தூரம் தாண்டா இருக்குமா. காரணம் கேட்ட உங்கள் அப்பா என்னை விரட்டி விரட்டி சாகடிக்க, நான் என்ன தப்பு பண்ணேன், அவனுக்கு என்ன தப்பு பண்ணேன்? ஆனால் கர்த்தருக்குள் தன்னை தேற்றி கொண்டான். கர்த்தருக்குள் தன்னை தேற்றி கொண்டான். உலகத்தில் பாடு வரும், வேதனை வரும். அவன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழிகள் 16 எடுத்து வாசிக்கும், என்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களுக்கு இணங்குடி செய்ய வேதத்தில் வாசிக்கும் இல்லை. வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார்.
நீ கடவுளுக்கு உன் வழி பிரியமாக இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை நினச்சி வாழ்ந்தேன்னா வாழ்க்கை இல்லை, ஆசீர்வாதமே கிடைக்காது, சாபத்தில் போய் முடிஞ்சிடும். சாபந்தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை உண்மையாக வாழணும். உண்மை இல்லைன்னா அழிவு. வேதத்தில் வாசிக்கும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அனனியா சப்ராய் அப்போஸ்தலர் காலத்தில் எல்லா சொத்துக்களையும் பொது வச்சு அனுபவிச்சாங்க. அனனியா சப்ராய் வராங்க, அவங்க இடத்த விற்கிறாங்க. விற்றுட்டு அந்த பணத்தை ஒரு பகுதியை எடுத்து வஞ்சிட்டு வச்சிட்டு பேதுருடைய பாதத்தில் கொண்டு வைக்காங்க. பேதுரு என்ன கேட்கான்? சொத்து யாருடையதான்னு கேட்காங்க. உன்னுடையதான். வித்தபடி யாரு? உன்னுடையதான். இனி அதை வஞ்சிச்சு வைக்கணும், உனக்கு என்ன இருக்குது? பணத்தை நீங்கள் அப்படி வஞ்சிச்சு வைக்கணும், உண்மை இல்லாமல் வாழ்க்கை என்ன வாழணும்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான். ஒரு வாழ்த்தை சொன்ன உடனே பேதுரு முன்னுக்க அனனியா கீழே வந்து செத்து போகிறான். செத்து போயிட்டு அவன் கொண்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணி 3 மணி நேரம் கழிச்சு என் மனைவி சப்ராள் அறியாமல் உள்ளவாரா, ஒன்றும் தெரியாத மாதிரி உள்ளவாரா. பேதுரு கேட்கான், இவ்வளோ தானே நிலத்தை விற்றீங்கன்னு கேட்கான். ஆமான்னு சொல்கிறா. பொய் சொல்கிறா. உடனே அவன் சொல்கிறான், இந்த தேவனுடைய காரியத்தில் உண்மை இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து பொய் சொல்லுக்கு என்ன தான் உனக்கு அடையாளம் இருக்குது? புருஷனை அடக்கம் பண்ண காலையில் வீட்டுக்குள்ளே வரல, நீ அதுக்குள்ளே பொய் சொல்றியேன்னா அந்த வார்த்தையில் கீழே விழுந்து செத்துட்டா. இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் இன்றைக்கி இந்த காலத்தில் இல்லை. இது கிருபையின் காலம். கிருபையின் காலமாக இருக்கிறதுனால துடிஞ்சு பாவம் செய்கிறான். அரசியல் தலைவரோட திருச்சி தலைவர் அதிகமாக பாவம் பண்ணுறான். அரசியல் தலைவரோட அரசியல் கட்சிக்காரங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. இவங்க எதுக்கும் பயப்படுறதில்லை. துணிஞ்சி சில காரியங்களை செஞ்சுட்டு கடவுளுக்கு விரோதமான காரியம் செஞ்சுட்டு எப்படி ஒன்று ஆசீர்வாதம் வர முடியும்? திருச்சி எப்படி ஒன்று பாதுகாக்க விட முடியும்? நீ வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. ஒரு திருச்சபை தலைவராக நீ வாழ்ந்தன்னு சொன்னால் உன் காலத்து எத்தனை ஆத்துமாக்கள் வந்தாங்களாம். நீ எழுதலாம் புஸ்தகத்தில், இத்தனை பேர் திடப்படுத்தல் வாங்கிட்டாங்க, இத்தனை பேர் ஞாசனம் வாங்கிட்டான்னு சொல்லி எழுதலாம். பொய் வாழ்க்கதெல்லாம் உண்மையாக என்னுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு சாட்சியாக வரக்கூடிய மக்கள் எத்தனை பேர் வராங்க. நீ திருச்சபை எத்தனை குழப்பங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை கஷ்டங்கள். காரணம் கேட்டால் அரசியல் சாக்கடை பண்ணிட்டு திருச்சபை கடுக்கூடிய மக்களாக வாழ்கிறாங்க. அல்லது ஒரு திருச்சபையை கட்டுக்குதுக்கு அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க முடியுமா? 15 வருஷத்துக்கு முன்னால் நாட்டார்பட்டியில் ஒரு ஆலயத்தை கட்டினோம். 15 வருஷத்துக்கு முன்னால். அப்போ நமக்கு இந்த பிளான்லாம் தெரியாது. ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணியாச்சு. பிரதிஷ்டை பண்ணும்போது அங்கே ஒரு சகோதரன் கொஞ்சம் பிரச்சனை பட்டான்னு கேள்விப்பட்டோன்னு அங்கே ஒரு ஏடிஎஸ்பி சங்குன்னு ஒரு தேவ மனுஷன், ஆண்டவர் அறியாத மனுஷன், மேட்டூர்கார் இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், தம்பி இந்த மாதிரி பிரச்சனைன்னே. அப்படியே நினச்சி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அழகாக பிரதிஷ்டை பண்ணிட்டோம். 15 வருஷத்துக்கு பிறகு பிரச்சனை. உடைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் விடுவாரா? கடவுள் விடுவாரா? இன்றைக்கி திருச்சி தலைவர் சீரில்லை. உன்னால் ஒரு செங்கலோட எடுத்து கொடுக்க முடியாது, உன்னால் ஒரு பைசா கொடுக்க முடியாது. கெட்ட மக்களை நீ கெட்ட வேண்டாம். கெட்ட மக்களை ஊக்கப்படுத்தணும்ல, திருச்சபை மக்களுக்கு ஜெபம் பண்ணணும்ல. உன்னை யார் அரசியல் பண்ண சொல்கிற? நீ அரசியல் பண்ணுவ திருச்சபைக்கு வந்திருக்க. ஊழியத்துக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு பாடுகள் அனுபவித்து தேவனுடைய ராட்சியம் கட்டப்படுவதற்கு வந்திருக்க. ராக்லண்ட் மிஷினரி இங்கிலாந்து தேசத்து வந்தார். ராஜாக்கள் பரம்பரையில் சேர்ந்தவர். சங்கரங்கோயில் பக்கத்தில் வாகு குளத்தில் 220 வருஷத்துக்கு முன்னாடி 280 வருஷத்துக்கு முன்னால் வந்தார். வந்து ஒரு ஆலயத்தை கட்டினார். 1860 ரூபாய்க்கு ஆலயத்தை கட்டினார். ஆலயத்தை கட்டி 2160 ரூபாய்க்கு 3 ஏக்கர் நிலத்தை வாங்கினார். 3 ஏக்கர் நிலம். அங்கே ஒரு குருவான ஐயா இருந்தாங்க. சொன்னாங்க, என்னை கூப்பிட்டா, ஐயா இந்த பகுதியில் நிறைய மக்கள் சமயபுரத்துக்கு போகிறாங்க, நிறைய ஊருக்கு போகிறாங்க, அறியாத தெய்வத்தை வணங்க போகிறாங்க ஐயா. கால் நடந்தே போகிறாங்க, செருப்பே இல்லாமல் தங்களை வருத்தி கொண்டு சித்திரவதை மாதிரி போகிறாங்க. நம்ம வேதனையாக இருக்குது ஐயா. ஏதாவது ஒரு ஆலயம் கட்ட முடியுமான்னு கேட்டார். இந்த ஆலயம் 120 அடி கோபுரம் கட்டி, ஆலயத்தை கட்டி, ஒரு பேசனேஜ் கட்டி, ஒரு கடவுளுக்கு மகிமையான ஆலயம் கட்டணும்னு சொல்லி கட்டி மையப்படுத்தணும்.
இன்னைக்கு அதை அரசியல் பண்ற. உன்னை யார் கட்ட சொன்னான்னு சொல்ற? உன்னை ஒரு கல் கூட எடுத்து வைக்க முடியாது, உன்னை ஒரு பைசா உன்னை கொடுக்க முடியாது. நீ பேசுகிற வாய் எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள், எவ்வளோ வேதனை, எவ்வளோ மனசு கஷ்டம். உண்மையாக வாழுங்க. உன்னை கொடுத்த வாழ்க்கையை, கடவுளும் கொடுத்த வாழ்க்கையை உண்மையாக வாழு. அதைத்தான் விரும்புகிறாரு ஆண்டவர். நியாயாதிபதி பட்சிக்கிற அக்னி, பட்சிக்கிற அக்னி. தேவனுக்கு மகிமை இல்லாத வாழ்க்கை நீ வாழக்கூடாது. மகிமையான வாழ்க்கை வாழணும். எண்ணாம் 22 வாசி பார்த்து. என்ன பிலேயாம்னு ஒரு தீர்க்கதரிசி, பிலேயாம்னு ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகளும் அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்ந்து எகிப்திலிருந்து ஆண்டவர் மீட்டு எடுத்து கொண்டு வராரு. மீட்டு கொடுத்து வரும்போது ஆண்டு கொடுத்த வார்த்தை, கட்டாத வீடு, நட்டாத திராட்சை தோட்டம், வெட்டா நீருட்டு ஒன்று தருவேன்னு சொன்னார். அதே போல் ஆண்டு கொடுத்துக்கிட்டே வராரு. கொடுத்துட்டு வரும்போது மோவாப் ராஜான்னு ஒரு பாலாக்கு ஒரு ராஜா ஜனங்களை பார்க்கான். ஜனங்கள் எங்கே நடந்தாலும் ஆசீர்வாதமாக போகிறாங்களே, இந்த ஜனங்களை சபிக்கணும்னு நினைக்கான். சபிக்க நினச்சி அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், பிலேயாம்னு ஒரு தீர்க்கதரிசி. ஒரு பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு குறி சொல்கிற காசு, தீர்க்கதரிசி காசு கொடுத்து அனுப்புகிறான். அவன் வீட்டில் கொஞ்சம் பேர் வந்து தங்கியிருக்காங்க. ஆண்டவர் கேட்காரு, அது யாருன்னு கேட்காரு. இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அவன் ராஜா அனுப்பியிருக்கான், என்ன செய்யணும்னு கேட்டோன்னு ஆண்டு சொல்கிறாரு, நீ அவங்களை சபிக்க வேண்டாம், நீ ஆஸ்வதிக்க வேண்டாம், அவங்களை வீட்டுக்கு அனுப்பிடு. அவனுடைய தேவனுடைய பிள்ளைன்னு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்காரு. அதே போல் சொல்லி அனுப்பிடுறான். ஆண்டவர் எனக்கு சம்மதிக்கலை, நீங்கள் போயிடுங்கன்னு சொல்கிறான். போயிடுங்க சொன்ன உடனே ஜனங்கள் போயிடுறாங்க. மறுபடியும் இந்த ராஜா என்ன பண்ணுறான், கனமான ஆட்களை, அதிகமான ஆட்களை அங்கே அனுப்புகிறான். அப்போ தான் புத்தி கட்டு தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கணும், இது ஆண்டருக்கு பிரியம் இல்லை, ஆண்டவர் சபிக்க அங்கே அனுப்பலை, நான் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரன், ஆண்டு எனக்கு அனுமதிக்கலை, நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அப்போ ஆண்டு கேட்காரு, நான் என்ன செய்யன்னு சொல்கிறான். அப்போ நீ கூட போ, நான் சொல்கிற வார்த்தை மட்டும் செய்யுங்காரு, சொல்கிற வார்த்தையை மட்டும் செய்யுங்காரு. பணத்தை வாங்கிட்டு போகிறான், பணத்தை வாங்கிட்டு கள்ளத்தனமாக தீர்க்கதரிசி சொல்ல போகிறான். ஆனால் ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவர் பேசின உடனே சில காரியங்கள்லாம் சொல்லுது. பேசாத கழுதையில் போகிறான், கழுதை வாய் திறந்து பேசுது, அப்படி கண்கள் கட்டப்படுது. வாய் திறந்து பேசுறது மாத்திரமல்ல, பேசாத மிருகம் பேசுது. அடிக்கிறான் கழுதை. கழுதை என்ன சொல்லுது, அவனை நான் செய்து உனக்கு நான் எத்தனை என்ன செய்யணும்னு கேட்குது. அவன் ஆண்டவர் கழுதையும் கண்கு திறக்காரு. கழுதை கண்ணுங்கன்னு திறந்த உடனே கழுதை பார்க்குது, கழுதை பேசுது. அவன் தேவதூதன் பேசுகிறான், உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறது, உன் வழி எனக்கு இன்னைக்கு ஊழியக்காரனே உன் வழி மாறுபாடாக இருக்குதா, நீ மாறுபாடாக ஓடிக்கிட்டு இருக்காத, அழிஞ்சிருவ. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்துக்கிட்டு இருக்காத, திருச்சபை அழிக்காத. திருச்சபை அழிக்கிறது ஆண்டவர் அனுப்பல, ரத்தம் சிந்தி தம்பாச்சு திருச்சபை. ஆண்டவர் தன் காயங்களை உடம்ப வருத்தி ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபை. எத்தனை வேதனைப்பட்ட ஆண்டவர் சம்பாதித்தார், எத்தனை கஷ்டப்பட்ட ஆண்டு சம்பாதித்தார். எத்தனை சவக்காடிகள் 40 குண்டுகள் 39 அடிகள் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறியது. யாருக்காக? எனக்காக. திருச்சபை அழிக்கணும் வராத, திருச்சபை அழிக்கணும் வராத. காயங்களை பார், எத்தனை வேதனை, எத்தனை கஷ்டம், எத்தனை கண்ணீர். கிதுரோனாட்டாண்டு கடந்து சிலுவை தூக்கி கடந்து வரும்போது கிதுரோனாட்டை கடந்து வராரு. கிதுரோனாட்டை கடந்து வரும்போது கீழே விழுறாரு. கீழே விழுந்து எழும்போது எத்தனை வேதனை, எத்தனை கஷ்டம். தாகத்தில் தாகமாக இருக்க சொன்னாரே, உனக்கு என்ன இல்லையா? தாகம் தாகம் என்று ரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே, தூய திரு ரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை
தாகம் தாகம் என்றீ எனக்கா ஏங்கி நின்றீ தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கிருந்தே பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானே எங்கள் பாவங்கள் சுமந்தே பரிகார பலியாரே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உறையுதப்பா உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அழைக்கும் கரங்களிலே ஆணிகளோ சாமி அணைக்கும் கரங்களிலே ஆணிகளோ சாமி நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா உம்மை நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உறையுதப்பா உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உறையுதப்பா அப்படி பாடுபட்டு வந்தாரியா. சும்மா வந்துடல ஆண்டவர், சும்மா வந்துடல. அவன் ஒருக்கப்பட்டு அது நினைக்கணும். என் வாழ்க்கையில் நீ கஷ்டம் இல்லாமல் வாழ் நினச்சிக்கிட்டு இருக்க. மேடையில் உட்காந்துருக்க அண்ணன் ஜீவகுமார், தம்பி தேவதாஸ், இவங்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, ரொம்ப வேதனைப்படுறீங்களேன்னு சொல்லுவாங்க. தாங்க முடியலை. ஏன்னா நமக்கு திருச்சபை பாரம் வேணும். மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை திருச்சபை பாரம் இல்லாத மனுஷன் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. பாரம் வேணும். வாழ்க்கையெல்லாம் மனுஷன் பாரமுள்ள ஆத்மா பாரம் வேணும், ஆத்மா தாங்க வேணும். ஆண்டவர் சொன்னால எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கவும் சுவரை எடுக்கிறதுக்கு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்னு சொன்னால. இந்த ஃப்ரெண்டில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, கருப்பா. கொஞ்சம் எழும்பும்மா ஜெயஸ்ரீ, நீ கொஞ்சம் எழும்பு. நீ எங்கேம்மா இருந்து வர? மயில படுத்து உட்காருமா, பார்த்துக்குங்க. வெள்ளையா இருக்கல அம்மா, பாருங்க கஷ்டம் பாருங்க. வீட்டுக்காரன் குடிக்காரன், பல கஷ்டம். உங்களை ராத்திரி எங்களை அழைச்சா இடத்துக்கு மயிலபுரத்தில் ஆலயத்தை கட்டி முடியாமல் இருக்கு, பூச முடியாமல் இருக்கு. திருச்சபை ஆயர்கள் யாரும் கவனிக்க ஆட்கள் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிற கான்டாக்டில் விடு, உனக்கு என்ன அப்படி கேட்காங்க. ஏழைகள் இன்னைக்கு யாரும் நினைக்கல. இன்னைக்கு வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10-15 வாசிக்கும் போது ஏழைகள் வறுமை அவளை கலங்கப்பட்டோம். இந்த பிள்ளைகளுடைய கலக்கம் இன்னைக்கு திருச்சபை ஊழியர்கள்ட்ட இல்லை. இந்த பிள்ளைகள் வடிக்கிற கண்ணை திருச்சபை ஊழியர்கிட்ட இல்லை. பானம் இல்லை, தரிசனம் இல்லை. 4 தொழுக்கப்பட்டு ஆலயம் கட்டும்போது நெடுராத்திரிக்கு போவேன், 12 மணிக்கு போவேன்.
இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, நடுராத்திரியில் வரீங்களே ஐயாம்பாங்க. ஏத்தலுக்கு பட்டி ஆலயம் கட்டும்போது, ஓத்தலுக்கு பட்டி ஆலயம் கட்டும்போது, ஒரு பாரம் தரிசனம், மருதமுத்தர் ஆலயம் கட்டும்போது எத்தனையோ பிரச்சனை. காரணம் கேட்டால் ஜீவபூசா பேர் எழுதப்படணும், ஜீவபூசா பேர் எழுதப்படணும். கடவுளுக்கு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் மனுஷனுக்கு. அந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு ஓடிடணும். அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒழிய, அப்போ அவன்ட்டு பேனால அவன் பேசினான், ஆண்டு பேசினார், பிள்ளையமிட்டு பேசினார்ல, என்ன பேசினாரு? எண்ணம் 22:32 வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்குது, உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால எதிரியாக புறப்பட்டு வந்து ஆண்டு சொல்கிறாரு. உன் வழி மாறுபாடாக இருக்க, ஆண்டவரே எதிரியாக வந்துடுவார். வேற யாரும் இல்லை, ஆண்டவரே எதிரியாக வந்துடுவார். நீ எத்தனை வருஷம்லாம் படிக்கலாம், எத்தனை தியாலஜியில் எத்தனை வருஷம் படிச்சு நீ வரலாம், அந்த தேவனுடைய ஊழியத்தை உண்மையாக செய்யணும். அதுதான் ஆண்டு விரும்புகிறாரு. உண்மையில ஊழியம் செய்யாத, உண்மையில ஊழியம் செய்யாத, பாரமில்ல ஊழியம் செய்யாத, தரிசனமாக ஊழியம் செய்யாத, மறைமுக தோத்திரம் போடாத. அம்மா தோத்திரம், ஐயா தோத்திரம், எதுக்கு அந்த மறைமுக தோத்திரம்? உண்மையை ஊழியம் செய்து ஊழியம் மக்கள் பாரு, ஒரு தரிசனையோட பாரு. இன்னைக்கு நானே கட்ட பிறகு பேப்பர் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கு. இன்னைக்கு எம்எல்ஏ வந்து சொல்லிட்டு போறாங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன்னு. நீ என்ன முயற்சி எடுத்தீங்க? டபுளாக ஒரு பேரையர் உருவாக்கி, 2வது பேரையர் உருவாக்கி, சண்டைக்கு உருவாக்கி, அத்தியாயம் எஃப்ஐஆர் போட்டு நான் 15 நாள் வெளியே இருந்தேன். சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு போகாத ஆள் 15 நாள் தலைமுறை இருந்தேன். எதுக்காக? திருச்சபைக்காக. அதனால நீ கொடுக்குற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். எப்போ வாழ்க்கை முடியும்னு சொல்ல முடியாது. எப்போ வாழ்க்கை முடியும்னு சொல்லுது. காலம் போய்கிட்டே இருக்குது. காலம் எவ்வளோ போய்கிட்டு இருக்குது. அந்த காலம் ஓடுறதுக்கு முன்னால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். ஒரு பாரம் தரிசனம் வேணும். தரிசனம்லாம் நம்ம வாழவே வராது. ஆண்டவர் சொல்றாரு. கடைசி பேயம் நிலைமை என்னாச்சு தேவன்? ஒரு தீர்க்கதரிசி நிலைமை என்ன? 31:8 வாசிப்பின்னு கொலை செய்யப்பட்டான். சால தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷனை வாழ்ந்தான். அவன் கைவிடப்பட்டவன் தான். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷனை வாழ்ந்தான். வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 31 கடைசி 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பட்டயத்தை நட்டு அவனை வந்து தற்கொலை செய்துட்டான். இதான் நிலைமை. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த அப்படின்னு சொன்னா நிலைமை இதுதான். ஒரு வாழ்க்கை தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும்னா காலம் பொல்லாத காலம். மரண நேரம் வருகையில் கருணையில் மரண நேரம் வருகையில் சுற்றத்தோள் சூழ்ந்திட பற்றுள்ள பதறிட சுற்றத்தால் சூழ்ந்திட பற்றுள்ளோர் பதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள். பாக்கிய நாள். இயேசுவா நாட்களை பூரிப்பா நாட்களை இயேசுவா நாட்களை பூரிப்பார். ஓட்டத்தை முடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்திட காத்துக்கொள் விசுவாசத்தை. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில்
அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் உலகத்தில் மாந்தரே மாந்தரே வாருமே இயேசுவை அண்டினா கிளேசங்கள் மாறிப்போ இயேசுவை அண்டினா தேசங்கள் மாறிப்போ மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் இந்த நாள் நல்ல நாள். அதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். தாவீது கடைசி நாட்களில் தன் மகன் சாலமன்கிட்ட சொன்னான், பூலோகத்தார் போகிற வழியை நான் போகிறேன்டான்னா. கடவுளுக்காக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். 1 வாசிக்கும் போது தேவனுடைய ஆலயத்துக்காக 1,00,000 பொன் சாலத்தை சேகரித்தேங்க. 1,00,000 தாளந்து பொண்ணை சேகரித்தேங்க. 10 லட்சம் தளர்ந்து வெள்ளியை சேகரித்தேங்க. எண்ணிக்கைக்கு அடங்காத இரும்பையும் வெண்கத்தையும் சேகரித்தேங்க. ஒரு தாளந்துங்கிறது 13 கோடியாம். நம்ம மதிப்புக்கு, நம்ம இந்திய மதிப்புக்கு 13 கோடி சில்லறையாம். 1,00,000 தாளந்து பொண்ணை சேகரித்தேங்க. எல்லாத்தையும் முடித்து கடவுள் சாட்சியாக வாழ்ந்து மகிமையை வாழ்ந்து பூலோகத்தார் போகிற வழியே நான் போகிறேன்னா, இதுதான் வாழ்க்கை, பரிசுத்தமான சொல்லக்கூடிய வாழ்க்கை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். சில காரியங்களில் திருச்ச மக்கள்கிட்ட சில தப்பு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, லேசகிட்டே தெரியும், எனக்கு பிஷப்பு தெரியும், ஐயர் நினச்சா நான் மாற்றிடுவேன். நான் சொன்ன உடனே பிஷப் கேட்பார், லேசகிட்டி கேட்பார், ட்ரெஸர் கேட்பார். இப்படி மிரட்டுறான். தப்பான செயல். உண்மைக்கு வாழு. ஒரு வாழ்க்கை தான், உண்மைக்கு வாழு. ஒரு லேசகிட்டி உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. ஒரு பிஷப்பும் பரலோகத்துக்கு கூட்ட முடியாது. அன்றைக்கி வரும்போது பிரதர் தினைய புஸ்தகத்தை ஒன்று வாசிட்டு வந்தேன். ஸ்ரீலங்காவில் ஜாஃபனாவில் ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். ஒரு வேடிக்கையான கதை சொன்னாரா. என்ன கதை சொன்னாரா, ஒரு கோயில் குட்டி இருந்தான். 100 ரூபா சந்தா கொடுத்தா ஒரு சைவம் அடிச்சிடுவான், 10 ரூபா எழுதிடுவான். 1000 ரூபா சந்தான்னா இதே இதுதான். 500 ரூபா கொடுத்தான்னா ஒரு சைடு 50 ரூபா எழுதிடுவான். இப்படி தப்பு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அவன் மனைவி கேட்டிருக்கேன், ஏன் இப்படி தப்பு பண்ணுறியாடா, உன் பிள்ளைக்கு சாபம், உனக்கு சாபம், பரலோகத்துவ முடியும், பரவாயில்லன்ட்டான். எல்லாம் முடிச்சுட்டு கடைசி காலத்தில் சாவு போகிற நேரத்தில் க்யூவில் நிற்கிறான். எதுக்கு? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு க்யூவில் நிற்கிறான். இவனுக்கு சாப்பாக குத்துறான். என்ன குத்துறான்? நரகன்னு குத்தி கொடுக்காங்க. நரகன்னு குத்தி கொடுத்து இவனுக்கு வேதனையாக இருக்கு. அழுகுறான். என்ன சொல்லி அழுகுறான்? வேதத்தில் வாசிக்கும் போது, லூக்கா 16 வாசிக்கும் போது, ஒரு மனுஷன் அங்கே போகிறான்ல, லாசரு, லட்டம்பரமும் இப்படியே வாழ்ந்த மனுஷன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். லூக்கா 16 கடைசி வாசித்து பார்த்தீங்கன்னா பெரிய ஐஸ்வர்யவான், நாகரிகமாக வாழ்ந்த மனுஷன். ஒரு லாசர் மட்டும் எப்படியோ வாழ்ந்தான், பரவத்துக்கு போயிட்டான். இவன் கடைசியில் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அழுறான். அவன் கேட்கான், என் தகப்பனை ஆபிரகாமேன்னு கூப்பிடுறான். என்னன்னு கேட்டான், நான் நரகத்தில் ரொம்ப வேதனைப்படுறேனே, லாசர் மணி மதிலே தாளாட்டப்படுறானே, லாசர் இறங்கி ஒரு சொட்டு தண்ணியை வாயில் விடட்டும் கேட்கும்போது, இல்லை, நீ உலகத்தில் நிறைய நன்மை அனுபவிச்ச, அவன் தீமை அனுபவிச்சான்.
அவன் உண்மையாக வாழ்ந்தான், இன்னைக்கு தேற்றப்படுறான்னு சொன்னான். ரொம்ப வேதனை சொல்லும்போது, இப்படிப்பட்ட நரகத்திலேருந்து என் தம்பி மாதிரி என் கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, வந்து அழியக்கூடாது ஐயா, அவனை எப்படியாவது அனுப்புங்கன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், மோசையும் தீர்க்கதரிசியும் நிறைய இருக்காங்க, அங்கே அவங்க சொல்ல வார்த்தை கீழ்படிட்டு இருக்கும்போது இல்லையா, கீழ்ப்படிய மாட்டாங்க, இதுதான் கதிங்க. இன்றைக்கி அதே போல் வேதனைப்பட்டு போய் நரகத்தை சீட்டை வாங்கிட்டு நரகத்தில் போய் எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா கோயில்குட்டி அங்கே தான் இருக்கார், ஐயர்வள் அங்கே தான் இருக்கார், லேசகட்டி அங்கே தான் இருக்கார், என்ன போல் லேசகட்டி இவ்வளோ தான் இருக்கான், பிஷப்பு அங்கே தான் இருக்கார், மாடரேட் அங்கே இருக்கார். உடனே நினச்சிட்டா நம்ம ஜாலியாக வாழ்ந்துடலாம், நம்ம கதையோட முடிஞ்சு போச்சு, நம்ம கதையோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு மனுஷன் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அது வாழாத, ஒரு வாழ்க்கை வாழாத. நிறைய பேர் பாருங்கள், திருச்சபையில் கேட்டால் எனக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு தெரியுமா, நான் சொன்னால் பிஷப் கேட்க மாட்டார், நான் சொன்னால் லேசகட்டி சொய்வா தட்ட மாட்டார், காட்ட என்கிட்ட இவ்வளோ ஓட்டு இருக்குது, என்கிட்ட இவ்வளோ டிசி இருக்குது, இது மிரட்டுறான். ஒரு டிசியும் பரவ முடியாது, ஒரு அரசியல் கட்சிக்கு எந்த அணி தலைவரும் பரவ முடியாது, எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் மட்டும்தான். அதில் மனசில் வச்சு வாழுங்க. வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும். இந்த ஆலயம் கட்டப்படணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோட கோஷ்டி சேர்க்காதீங்க, கோஷ்டி தயவுசெய்து கோஷ்டி, ஒரு கோஷ்டியும் விளங்காத கோஷ்டி. நீ வாழ்க்கை உண்மையாக வாழு, ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் உண்மையாக வாழு. சில பேர் எங்கள் ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தான், உண்டை வீட்டில் கெண்டி தூக்குன்னு சொல்லுவாங்க, உண்டை வீட்டிலே கெண்டி தூக்கிட்டு போயிடுவானான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன பண்ண தெரியுமா, அந்த வீட்டில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து புரோக்கர் வேலை பார்க்க, அந்த வீட்டுக்கு கல்யாணத்தில் இருந்தால் பொழிங்க கொடுத்துருக்கான். சோத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக பாத்திரம் கேட்டிருக்கான். ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வீட்டு கல்யாணத்தை வந்தால் ஒழுங்கு பண்ணி கொடுத்தான், நம்ம பாத்திரத்தை கொடுத்தான்னு ஒரு பாத்திரத்தை கொடுத்தாங்க. அந்த பாத்திரத்தை சோறு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கொட்டிட்டு அதே பாத்திரம் அடகு வச்சுட்டு வந்து மொய் எழுதிட்டு போயிட்டான். இன்றைக்கி எவ்வளோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. கொஞ்ச நாள் கண்டிக்கப்பட்டு மன வருந்தி அழுதான். இது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க, உண்மையை வாழுங்க. 300 ரூபா சந்தை இன்னொருத்தையும் கட்டக்கூடாது, நீ கட்டு. 300 ரூபா கடவுளுக்கு நம்ம கொடுக்க முடியாதா? 300 ரூபா நான் சந்தா கட்ட முடியாதா? இன்றைக்கி பாரு, நான் சில ஊரில் பார்த்தா அந்த ஊரில் 400 ஓட்டு கட்டியிருக்கேன், இந்த ஊரில் 300 ஓட்டு கட்டியிருக்கேன், இத்தனை டிசி என் கையில், இத்தனை எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் என் கையில். இன்றைக்கு அப்படி தான் பேசுகிறான், இத்தனை டிசி எக்ஸிக்யூட்டிவ் இது தான் பேசுகிறான். 300 ரூபா கட்ட முடியாதா? 300 ரூபா நீ வருஷத்தில் ஒரு 300 ரூபா கடவுளுக்கு செய்ய முடியலைன்னா நீ என்ன செய்ய போகிற? கடவுளுக்கு என்ன செய்ய போகிற? ஒரு 300 ரூபா கட்டு, கடவுளுக்கு கட்டு, ஜெபம் பண்ணி ஆண்டு பரிசுத்தமான தேசத்தை ஆளணும், பரிசுத்தமான எங்கள் திருச்சியை ஆளணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. அப்படி ஆண்டு ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் தேசத்தை ஆளக்கூடிய பரிசுத்தம் வந்துடுவாங்க. தேசத்தை ஆளக்கூடிய இங்கே பரிசுத்தம். இன்னைக்கு பரிசுத்தம்னு சொல்லி எத்தனையோ ஏமாத்துக்கிறேன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அது வாழ்க்கை இல்லை. உண்மை வாழலாமா? ஜெபம் பண்ணலாமா? தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நேரம் ஆகிட்டு, அதிகமான நேரம் ஆகிட்டு இல்லை, நீங்களாம் வீட்டுக்கு போகணும் இல்லை. உன் சரியத்தை எத்தனை பலவீனம் இருந்தாலும் ஆண்டவனை ஆஸ்வதிக்க போகிறார். உன் சரியத்தை எத்தனை பாடுகளோடு வாழ்ந்திருந்தாலும் சரி, இந்த கிராமத்தில் உன்னை வாழ்கிற உன்னை ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்தவேன் சொல்லவே. ஆபிரகாமுக்கு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமார மனபுத்தனம் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கேன். நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இந்த போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன தெய்வம் உன்னோடு கூட இருக்காரு. அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவானடுவில் நான் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவானடுவில் அல்லாத நாமமது ஒரு மனமாய் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில்.
நொறுங்கினோரே ஆதரவும் அவரே இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே கதறல்கள் கேட்டிடுவார் பதறாமல் அணைத்திடுவார் கதறல்கள் கேட்டிடுவார் பதறாமல் அணைத்திடுவார் அல்லாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரம் எழும்பிடுவார் நடுவில் நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. உங்களுடைய எச்சரிப்பின் சத்தத்திற்காக நன்றி ராஜா. நீங்கள் பேசுனீங்க, என் வழியை சரி பண்ணிக்கொள்ள, என் வழியை நான் சரி பண்ணிக்கொள்ள கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. திருச்சபையை ஆஸ்வதிங்க. ஆலயமாக கட்டப்பட்டு ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவதற்கு பலத்த கைகள் அடங்கிருங்கள். அவர்கள் விசாரிக்கிறவன் அப்படியா கவலை எல்லாரும் மேலே வைத்து சொல்ல தெய்வம் ஏற்ற காலத்தில் கட்டப்பட பிரதிஷ்டையாக்கப்பட கிருபை தாங்க. குருவானவரை பலப்படுத்துங்க. மகனுடைய சரீரத்துக்கு பலவீனத்தை நீங்கள் அறிந்திருக்கீங்க அப்பா. உன் பலவீனத்தில் பலன் பரிபூரணமாக விளங்கு சொன்ன வார்த்தை நிறைவேற கிருபை தாங்க. வந்திருக்க பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. எத்தனை பாடோடு வந்திருந்தாலும், எத்தனை சரீர பலவீனத்தில் வந்திருந்தாலும், 38 ஆண்டுகளாய் படுத்திருந்த மகனுக்கு படுக்கை எடுத்துக்கொண்டு நடன தெய்வம் விடுதலை கொடுங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.